Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து collision and its type. Collision அப்படினா என்ன? நம்ம இந்த collision வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்த்திருப்போம் நிறைய விதத்துல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேரம் போர்டு எடுத்துக்கலாம். இப்போ கேரம் போர்டு நீங்க ப்ளே பண்றீங்க, அந்த ஸ்ட்ரைக்கர் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து அந்த காயினை டச் பண்ணும்போது அது மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா மார்பிள்ஸ், அந்த கோலி விளையாடுவாங்கல்ல, அப்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு மார்பிள், அந்த கோலி அந்த செகண்ட் இதில் வந்து இடிக்கும்போது அந்த கோலி வந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகும். அப்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து தன்னைத்தானே, அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இடித்து மோதிக்கும் போது அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அந்த மோதிக்கிறத தான் நம்ம வந்து கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதும் போது அதில் ரெண்டு விதமான ஒரு ஆக்ஷன் நடக்கும். அதுதான் வந்து நம்ம டைப்ஸாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா எலாஸ்டிக். ஸோ எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எலாஸ்டிக் கொலிஷன். அதுக்கப்புறம் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ரைட்டா? அப்போ எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா என்ன? ஸோ எலாஸ்டிக் அப்படின்னாவே தெரியும் நமக்கு, ரப்பர் பேண்ட் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இன்எலாஸ்டிக்கு நம்ம பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் விடும்போது மறுபடியும் அதே பொசிஷன் போகாது. அப்போது நம்ம எலாஸ்டிக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுப்போம், ரைட்டா? ஸோ 90s கிட்ஸுக்கு தெரியும் காரு, ரைட்டா? ஸோ அப்போது ஒரு கார் இங்கே இருக்குது, இன்னொரு காரு ஆப்போசிட்டில் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு காரும் மோதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மோதிட்ட பிறகு இந்த காரு இந்த டைரெக்ஷன்ஸில் போயிடும், இந்த காரு இந்த டைரெக்ஷன்ஸில் போகும். அதாவது பிஃபோர் கொலிஷன், கொலிஷன் அதாவது பிஃபோர் கொலிஷன். பிஃபோர் கொலிஷன் அப்படின்னா இடிக்கிறதுக்கு முன்ன, ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னா இடித்ததுக்கு பின்னாடி. அப்போது இதை வந்து நம்ம பிஃபோர் சொல்லலாமா? பிஃபோர் கொலிஷன். இடிச்சிட்ட பிறகு ரெண்டு காரும் தனியாக பிரிஞ்சிடும். அப்போ இது ஆஃப்டர் கொலிஷன். அப்போது எலாஸ்டிக்கில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஃபோர் கொலிஷன் வில் பி ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன். அப்போது எனக்கு பிஃபோர் கொலிஷனும் ஆஃப்டர் கொலிஷனும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இன்னமும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வால், சுவர் இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் பாலை தூக்கி போடுறீங்க. அப்போ பால் தூக்கி போடும்போது இந்த செவத்தில் பட்ட மறுபடியும் பால் ரிட்டர்ன் ஆகும். அப்போது நான் எவ்வளோக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுறனோ, விச் மீன்ஸ் த்ரோ பண்ணுறனோ, அதே ஃபோர்ஸில் ரிட்டர்ன் ஆகும். அப்போது எலாஸ்டிக், எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிக்கலாம். அப்போது எலாஸ்டிக் கொலிஷன்னா ஒன்றும் இல்லை, பிஃபோர் கொலிஷன் வில் பி ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன். அதாவது இன்புட் வில் பி ஈக்குவல் டு அவுட்புட். ஓகேவா? அப்போது இன்எலாஸ்டிக் அப்படின்னா என்ன? இன்எலாஸ்டிக் அப்படின்னா அதே மாதிரி ஒரு சுவர் இருக்குது, ரைட்டா? இப்போது நீங்கள் ஒரு கிளே, களிமண் இல்லை பபிள் கம், ஸோ இதை நீங்கள் தூக்கி போடுறீங்க, என்ன ஆகும்? இதுலேயே ஸ்டிக் ஆகிடும், ஒட்டிக்கும். அப்போது நான் இன்புட் கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு அவுட்புட் இல்லை. அப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? அப்போது பிஃபோர் கொலிஷன் வில் பி ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னா எலாஸ்டிக்னு சொல்கிறோம். இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல், அதாவது பிஃபோர் நாட் ஈக்குவல் டு ஆஃப்டர் அப்படின்னா நம்ம இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்கிறோம். அப்போ இன்புட் வந்து எனக்கு அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக இருக்காது, அதுதான் இன்எலாஸ்டிக். எனக்கு இன்புட் வில் பி ஈக்குவல் டு அவுட்புட், நம்ம வந்து எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இன்னமும் சிம்பிளாக சொல்லணும், சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக நான் மாடுலேட் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, நடந்து போயிட்டுருக்கும்போது யாரோ ஒருத்தர், யாருன்னு தெரியல, அவர் வந்து அடிச்சிட்டிங்க, என்ன ஆகும்? அவர் திரும்பி உங்களை அடிப்பார். அப்போ இது வந்து எலாஸ்டிக். இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வராங்க, உங்கள் ஃப்ரெண்டு அடிக்கிறீங்க, ஃப்ரெண்டு உங்களை அடிக்க மாட்டார்.
அப்போ இதை வந்து நம்ம இன்எலாஸ்டிக்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. என்ன ரெண்டுமே ஈக்குவல்? ஆமாம், ஏன்னா இது பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ஓகேவா? அப்போது இது நம்ம எலாஸ்டிக்னு சொல்கிறோம். அப்போ இன்எலாஸ்டிக் அப்படின்னா நான் கொடுக்குற இன்புட் வந்து எனக்கு அவுட்புட்டாக கிடைக்காது, அதுதான் நாட் ஈக்குவல், அதாவது இன்எலாஸ்டிக். ஸோ இதுதான் வந்து கொலிஷன் அண்ட் இட்ஸ் டைப். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.